ஓகே. நம்ம ட்ராவல் ஆரம்பிக்கலாம். இது பஸ்ல போனது தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம மலப்புள்ள டேமுக்குள்ள ஒரு கார்டன் இருக்கும் அங்க. இது வந்து அந்த டேமு. அப்படின்னு அந்த ஃபோட்டோஸ் வர வர நான் சும்மா அப்படியே இது மாரி சொல்றேன் கதை மாரி. நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி இது டேம் தான் இது. அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா, ரோப் கார் போயிட்டுருக்கும். அங்க ரோப் காரும் இருக்கு. நான் முன்னயே போனேன். அப்புறம் அடுத்து மியூசியம் போனேன். அதுல இந்த மாரிலாம் இருந்துச்சு. சரி சும்மா ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்தேன். அப்படி நெறையா இருந்துச்சா, சரி அப்படியே ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்ற மாரி. அந்த மாரி தான் மலப்புழா டேம் முன்ன போனேன். அடுத்து இப்போ வந்து சரி உள்ளார ராக் கார்டன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. ஒரு மாரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நீங்களும் அந்த மாரி வச்சிருந்தீங்கன்னா, எப்படி சொல்றது? ஒரு மாரி இருந்துச்சுன்னா டிராவல் பண்ணுங்க. அதுவும் இல்லாம பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். சரி ஓகே அவங்களுக்கு அது இல்லைன்னா வேற ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா சேஃப்டி தான் முக்கியம். அது எப்போ மாறும்னு தெரியல. சரி நம்ம வந்து பார்ப்போம் ஃபியூச்சர்ல. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோஸ் தான் அங்க இருந்தது தான். இல்லைன்னா சும்மா ஏதாச்சும் படத்துக்கு போறதுக்கு அந்த மாரி வந்து யோசிக்கலாம். பிள்ளைங்க அவங்கலாம் கொஞ்சம் சேஃப்டி சேஃப்டி இல்ல அப்படின்னா, சரி அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு என்ன சொல்யூஷன் சொல்றேன்னு தெரியல. அது அவங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபைனலா. அடுத்து இதெல்லாம் ஃபோட்டோஸ் தான் அங்க இருந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நானும் ஆர்டிஸ்ட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இதுதான் ஓவராலா அந்த ரூமோட வியூன்னு காட்டுறேன்னு நெனைக்கிறேன். ஆமா. இந்த மாரி தான் அந்த ரூம் இருந்துச்சு. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேலரிலாம் பிளான் பண்ணல. திடீர்னு போனேன். அங்க இருந்துச்சு. அப்புறம் ஒரு அண்ணன் தான் இருந்தாங்க. அப்புறம் உள்ளாரலாம் போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. இது வந்து அந்த கேலரி தான் இதுல இருந்தது. அடுத்து வந்து இதுதான் அந்த கேலரி. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. எனக்கு என்னடா உள்ளார விடுவாங்களா அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் ராக் கார்டன் பக்கத்துல வந்து போயிட்டு அப்புறம் அப்புறம் போயிட்டு உள்ளார போயிட்டு இந்த மாரிலாம் சும்மா ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். ஒரு மெமரீஸ்க்குன்னு. அது அப்புறம் இப்பவே யூஸ் ஆகுது. அது மாரி நல்லா இருந்துச்சு அது ஒரு மாரி. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும்போது இது வந்து பட்டர்ஃப்ளை ஃபோட்டோ எடுத்தேன் அப்படியே. கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணிலாம் எடுத்தேன். ஜூம் பண்ணல. அப்படியே எடுத்தேன். அது அப்படியே இந்த தேன் எடுக்கிறது அந்த மாரி. நம்ம நெறைய இடம்லாம் குறுகிய பாதை விடுற மாரி இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அத ஃபோட்டோலாம் எடுத்தேன். செல்ஃபி ஆட் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அதனால வந்து நான் சும்மா இந்த மாரி ஃபோட்டோஸ்லாம் வச்சு சும்மா சொல்லலான்ட்டு ஒரு ஐடியா. சும்மா செக் பண்ணலாம். இது ட்ரை பண்ணலான்ட்டு. இந்த மாரி இந்த இடமும் நல்லா இருந்துச்சு. பக்கத்துல தண்ணி இந்த மாரி நெறையா. அதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு தெரியல இதெல்லாம் செய்யறதுக்கு. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். ஏதோ உள்ளார வச்சிருந்தாங்க. இதெல்லாம் தம்ப்நெயிலுக்கு வைக்கலாம்னு நெனச்சேன். சரி அப்புறம் வேற ஏதோ வச்சுட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன்னா போடவே மாட்டேன் நம்ம வீடியோன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணியிருக்கேன். அடுத்து இதெல்லாம் தண்ணீல இருந்தது அழகா இருந்துச்சுன்னு எடுத்தேன். அப்புறம் செடி வளர்ந்துருந்துச்சு. அப்புறம் உள்ள பார்த்தா பிளாஸ்டிக் நான் அத எடுக்கலாம்னு நெனச்சேன். அப்படியே விட்டேன் அப்புறம். ஏதோ ஒரு யோசனையில. அப்புறம் ஆனா கார்டன் நல்லா இருந்துச்சுங்க அந்த மாரி. நீங்க ஒரு குரூப்பா போற மாரினா பிளான் பண்ணலாம் நீங்க. இந்த இடத்துக்குன்னு இல்ல. ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா பிளான் பண்ணிட்டு போனா ஒரு மாரி இருக்கும். அது என்னடான்ற மாரி டென்ஷனா இருந்துச்சு. அந்த மாரி போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாரி நல்லாருக்கும். இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் அந்த ஏதோ சொல்லுவாங்களே, அதோட அதுதான் அந்த குருதிய பாதிக்கும். நல்லாருக்கும். அந்த பிரச்சனையோட ஸ்ட்ரென்த் அது எதுன்னு தெரியலையே! அது வந்து குறைஞ்சிரும் அது. நம்ம டென்ஷனா வச்சிருந்தப்போ போயிட்டு ரொம்ப சிம்பிளா அது அப்படின்னு ஃபீல் ஆகும். நெறைய இதெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் யார் பண்ணாங்க? அந்த ரேஞ்சுக்கு நான் டீட்டெயிலா பார்க்கல. நான் போயிட்டு இருந்தேன். இது ஒரு இடம் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்படியே நல்லா இருந்துச்சு ஆனா. நான் இடத்துக்கு அப்படியே போயிட்டு இருந்தேன். இடத்துல கப்பிள்ஸ் வேற சுத்திட்டு இருந்தாங்க. அதனால நம்ம கண்டுக்கல. டக்கு டக்குன்னு அப்படியே நான் மட்டும் உள்ளார போயிட்டு ஓரளவுக்கு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அது இப்ப யூஸ் ஆகுது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதான் வெளிய வர வழி. அப்படியே வந்துட்டு வந்துட்டு இது சும்மா எடுத்தேன். எதுக்கு எடுத்தேன்னே தெரியல. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அது மாரி அத எடுத்துட்டு இதான் இதோட எக்ஸிட்டு. அப்படியே வந்துட்டேன். வந்துட்டு வெளிய வந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். சும்மா அந்த ரிஃப்ளெக்ஷன்ல ஃபேஸ் தெரியுதுன்னு எடுத்தது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அதனால அத எடுத்துட்டு இங்க தான் உட்காந்துருந்தேன். நல்லா இருந்துச்சு இடம் ஒரு மாரி நீட்டா. ஓகே தான். அந்த மாரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நடந்து வரும்போது இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் இது வந்து ஒரு படத்துல வர மாரி இருந்துச்சு. ஒரு கடை, கேரளா கடை. அதுக்காக எடுத்தேன். அப்புறம் இங்க வந்து ஃப்ரீயா தண்ணி வச்சிருந்தாங்க ஒரு ஹோட்டல் முன்னாடி. அத வந்து அப்படியே எடுத்தேன். அடுத்து இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அடுத்து வேற என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இது வந்து அந்த ரோப் கார் அங்க போயிட்டு இருக்கு. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தது. இப்ப ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். அது மாரி வந்து இது வந்து ரோப் கார் போனது. இதுவுமே நல்லா இருக்கு. நெறைய எடுத்து வச்சிருக்கேன் கரெக்ட்டா. அந்த மாரிலாம் நல்லா இருக்கும் இதுல போறது. எவ்வளோன்னு தெரியல. ஒரு ரூ. 60 கிட்டன்னு நெனைக்கிறேன். அப்புறம் வரும்போது திருப்பி அந்த டேம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, அப்புறம் வரும்போதெல்லாம் நடந்து வந்தேன் ஓரளவுக்கு. வந்து பாலக்காடுல வந்துட்டு கோயம்புத்தூர் வரதுக்கு. அப்புறம் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு ஃபோட்டோ வரும். அத நான் சும்மா ஆட் பண்ணி விட்டுருவேன். இந்த மாரி வந்து எல்லாத்தையும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்களான்னு தெரியல யாராச்சும். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான். இது வந்து என்னென்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் பிளேஸ் போட்டுருந்துச்சு. அது தெரியுதான்னு வேற தெரியல. அப்புறம் ஒரு கோவிலுக்கு போனேன். அந்த கோவில் தான் கோயம்புத்தூர்ல. அப்படியே உட்காந்துட்டேன். அப்படியே பார்த்துட்டு இருந்த வியூ அப்படியே செம்மையா இருந்துச்சு. இது வந்து டாப்புக்கு போயிட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்தது. அங்க ஒரு பாட்டிமா வேற வந்து நீர் வச்சு விட்டாங்க. நல்லா இருந்துச்சு ஒரு மாரி. அது வந்து டீட்டெயிலா சொல்ல முடியல. பாட்காஸ்ட்ல சொன்னேன். அப்படி ஏதாச்சும் வேணும்னா கேட்டீங்கன்னா வேணா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அப்புறம் சும்மா போயிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் வர மாரி சும்மா படுத்துருக்கலான்ட்டு படுத்துருந்தேன். காமெடியா இருக்கு.
சரி ஓகே தான். இது வந்து எக்ஸாம் டைம்ல சும்மா தண்ணிலாம் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஸ்மைலி போட்டுவிட்டேன். சும்மா ஒரு மெமரியா ஷேர் பண்ணலான்ட்டு. அடுத்து இது வந்து வால்பாறைக்கு போனது. பஸ்ஸோட கதவு வேற ஓப்பன் ஆயிட்டு சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு. இதுல பாருங்க நான் பார்க்ல உட்காந்து விளையாடணும்னு நினைச்சேன். அப்புறம் அப்படியே விட்டேன் கூச்சமா இருக்குன்ட்டு. இது வந்து மேல வால்பாறையில எடுத்தது. இத பார்த்து தான் நாங்க போகணும்னே நினைச்சது. நல்லா இருக்கு. ஆனா அது உள்ளார போக விடல. கடைசியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு நல்லா இருந்துச்சு பார்த்தது. அப்புறம் இது வந்து திருவள்ளுவர் வேற அதுல ஏதோ எழுதிருந்துச்சு. எனக்கு அது தெளிவா தெரியல. அப்புறம் வரும்போது எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். பஸ்ல செம்மையா இருந்துச்சுங்க. ஆனா போகும்போது தெரியல. வரும்போது ஜன்னல் சீட்டு அப்படியே ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் அப்படி இப்படி கிடைச்சு, அதுக்கப்புறம் செம்மையா இருந்துச்சு. நானும் ஒரு சில டைம் பார்ப்பேன். ஒரு சில டைம் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இப்ப யூஸ் ஆகுது. இந்த மாதிரிலாம் செம்மையா இருந்துச்சு ஒரு மாரி. டைமே போறதே தெரியல. நான் மட்டும் ஃபுல்லா பார்த்துட்டு அப்பதான் யோசிச்சேன். நம்ம ஜன்னல் பக்கத்துல தானே இனிமே நெறைய டைம் சீட் புடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த காரணம் ஒரு மாரி பயமா இருக்கும். அதனால அப்படியே விட்டது. அடுத்த டைம்லாம் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா இருந்துச்சு ஒரு மாரி. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃபோட்டோ எடுத்தேன். அது இப்போ ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மெமரீஸ் தான். பார்த்தாங்கனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஃபீல் குட்டா இருக்கும். அந்த மாரி வந்து நம்மளால போ முடியும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் போவீங்க. பசங்க ட்ரை பண்ணா போலாம். பிள்ளைங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேற ஒரு நல்லது நடக்கும். அதனால சரி ஓகே நம்ம முடிய போகுது. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.